தமிழ்நாட்டையே உலுக்குன ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் தான் ஜூன் 27 நடந்த அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார விசாரணை அப்படிங்கிற பேர்ல போலீஸ் அடிச்சே கொண்டிருந்தாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்கு, இதெல்லாமே திட்டமிட்டு தான் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அஜித்குமார் அவர்களுடைய கொலை வழக்கு மேல வைக்கப்பட்டிருந்தது. அஜித்குமார் மேல கம்ப்ளைண்ட் பண்ண நிக்கிதா இந்த ஒரு வழக்கை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட ஜூன் 27 நிக்கிதா கோவிலுக்கு வந்து மணப்புரம் கோவில் பகுதியில இருந்து தன்னுடைய கார் கீயை அஜித்குமார் கிட்ட கொடுத்து காரை பார்க் பண்ண சொல்லியிருந்தாங்களாம். ஆனா அஜித்குமார் காரை கொண்டு போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் காருடைய சாவியை கொண்டு வந்து கொடுத்தாரு. இந்த ஒரு சமயத்துல அஜித்குமார் தன்னுடைய நண்பரான ஆட்டோ டிரைவர் கூட சேர்ந்துக்கிட்டு காரை வடகரை பகுதி வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்க தன்னுடைய கார்ல இருந்த நகைகளை திருடிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க. முன்னாடி தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் நாங்க யார்கிட்ட என்ன விலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வர்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஆயிடுச்சு சார். அம்மாட்ட வந்து சாவி கொடுத்துட்டாங்களான்னு இப்பதான்ப்பா கொடுத்தாங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஆனா சிபிஐ விசாரணையில இது எல்லாமே போய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. கரெக்டா அஜித்குமார் கிட்ட நிக்கிதா காரை கொடுத்தது வெறும் 8 நிமிஷம். இந்த 8 நிமிஷம் கேப்லயே காரை பார்க் பண்ணிட்டு சாவியை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா நிக்கிதா தரப்புல சொல்லப்பட்டது என்னமோ ரொம்ப நேரமா என்கிட்ட சாவியே வரல, அவருடைய நண்பர் கூட சேர்ந்துக்கிட்டு காரை திருப்பியுமே வடகரை பகுதி வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காரு, அந்த ஒரு சமயத்துல தான் என் நகையை எல்லாமே திருடி இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சோ இந்த ஒரு விஷயம் முழுக்க முழுக்க போய் அப்படிங்கிற மாதிரிதான் சிபிஐ விசாரணையில இப்ப தெரிய வந்திருக்கு.